இது வரைக்கும் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாக்கள் யாரும் வரல. ராஜாக்கள் அவங்கள ஆளல. அவங்க வந்து தீர்க்கதரிசிகள் ஃபர்ஸ்ட்டு வந்து நியாயாதிபதிகள் சில பேர் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் ராஜாக்கள் வந்தாங்க. ஸோ நியாயாதிபதிகளில் வந்து சில சில பேர் வந்து அவங்கள நியாயம் விசாரித்தாங்க. சிம்சோனோட காரியங்கள், சிம்சோன் வந்து பெலிஸ்தர்கிட்ட வந்து இது பண்ணுறதுக்கு அவங்கள ரட்சிப்பதற்காக சிம்சோன் வந்து வருவார். அவர் வந்து பராக்கிரமமாக நிறைஞ்சவர். அதுக்கப்புறம் கிதியோன். ஸோ கிதியோனும் வந்து பெலிஸ்தர்கிட்ட வந்து இந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எப்போவுமே சண்டை கர்த்தர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அவங்க கட்டளையும் மீறினதுனால இந்த காரியங்கள் வந்து எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டைமில் ஒரு நியாயாதிபதிகள் நிறைய நியாயாதிபதிகள் வருவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தடவை காப்பாற்றுவாங்க. ஸோ எப்படி நடக்கும்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணுவாங்க. கர்த்தர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு. பெலிஸ்தர்கிட்டயோ இல்லை மற்ற தேசத்துக்கிட்டயோ ஒப்பு கொடுப்பாரு. அப்போ இவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. அப்போ ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். அந்த நியாயாதிபதி வந்து அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவங்கள ஜெயிக்க வைப்பார். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, திருப்பியும் பாவம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி போயிட்டே இருந்தது. ஸோ இதில் வந்து முக்கியமானது கிதியோன், சிம்சோன் வந்து பெலிஸ்தருக்கு வந்து அழிவுக்காகவே வந்தவர். அவர் வந்து அவருடைய கதைகள் வந்து நிறைய டீட்டெயிலாக போகும். சடைமுடி தரித்தவரும் நசரேய விருதான வந்து எல்லாரையுமே வந்து அடிச்சு போட மகா பராக்கிரம கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்கும் போது அவர் வந்து என்ன எவ்வளோ வந்தாலும் ஒரு கழுதையோட தாடையை வச்சு 3000 பேரை வந்து கொலை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப பராக்கிரமாக நினைச்சதை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. கடைசியில் ஒரு ஸ்திரீ நிமித்தம் அவர் வந்து விழுந்து போனார். கர்த்தருடைய கட்டளையும் மீறினதுனால, நசரேய விரதத்துலேருந்து வெளியே வந்ததுனால அவர் வந்து விழுந்து போனார். ஸோ இந்த மாதிரி நியாயாதிபதிகள் காலங்கள் வந்து போயிட்டு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்டில் வந்து பாவம் பண்ணிட்டே இருந்தாங்க. பிசாசுக்கிட்ட வந்து இன்னும் சுதந்திரம் அப்படியே தான் இருந்துச்சு. அது வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தது உலகத்தோட சுதந்திரங்கள். பிசாசு வந்து பல விதத்தில் வந்து ஜனங்களை தூண்டி விட்டு கர்த்தருடைய திட்டம் என்னென்னா, தனக்குன்னு ஒரு ஜனத்தை தனியாக பிரித்தெடுத்து அவங்க மூலியமாக உலகத்துக்கு ரசித்து உலகத்தை வந்து மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் வந்து பிசாசு வந்து பல விதங்களில் சூழ்ச்சி பண்ணி அதை வந்து திரும்ப அவங்கக்கிட்டேயே வந்து பாவத்திலே இருக்கும்படியே பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் பல பேர் வந்து வந்தாங்க. ஸோ அதில் முதலாவது முக்கியமான வந்தவர் பார்த்திங்கன்னா சாமுவேல். ஸோ அன்னாள் சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அன்னாள் வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளையில் இருந்தது. அவங்களுக்கு வந்து பிள்ளை வந்து கேட்கும்பொழுது அவங்க வந்து கர்த்தர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை வந்து உமக்காகவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது. அவர் பேர் தான் வந்து சாமுவேல். ஸோ ஜபாலயத்தில் ஒரு ஆசாரியனாக இருந்தார். ஸோ அவருடைய பிள்ளைகள் வந்து மோசமான பாவங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமுவேல் வந்து உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தார். ஸோ அவர் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர்கிட்ட வளர்ந்துருந்தார். அப்போ ஏலிக்கு வந்து இது கொடுத்தாங்க வார்னிங். கர்த்தர் வந்து வார்னிங் கொடுத்தாரு, உன் பிள்ளைகளை சரிப்படுத்து, இல்லைனா வந்து உன்னுடைய சந்ததிக்கே சாபமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இருந்தாலும் வந்து அவர் திருத்தலை. அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ சாமுவேல் வந்து தேவ பக்தியிலையும் ஞானத்திலும் அறிவிலும் கர்த்தருக்கு பயந்து எல்லா இடத்துலையும் உண்மையை உத்தமமாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும்போது எல்லோரும் ஆள்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜாவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்னென்னா, கர்த்தர் வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தார், ஆசிரியப்பு கூடத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து எங்ககிட்ட பேசுகிறதுக்கே இது பயமாக இருக்குது, அதனால் வந்து எங்களால் அது தாங்க முடியல, அதனால் மோசே மூலியமாக என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார். அதனால் வந்து கர்த்தர் அவங்ககிட்ட பேசுகிறத நிறுத்தினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. எனக்கு அது கர்த்தர் நம்ம கூட இருந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோசே கிட்ட மட்டும் பேசினார். மோசே வந்து அவங்ககிட்ட பேசினார். அந்த மாதிரி பலவிதமான தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகள் வழியாக மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க வந்து இன்னும் விலகி போயிட்டு எங்களை கர்த்தர் தான் ஆளுகை செஞ்சுருந்தார், அவர் தான் அதிபதியாக இருந்தார். இப்போ அது வேணாம், எங்களுக்கு வந்து ராஜாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சாமுவேல் போய் கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொல்கிறத கேளு, அவங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துகிறாரு. அப்போ தான் வந்து சவுலை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ சவுல் வந்து இருக்கிற கோத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு கோத்திரத்தில் சேர்ந்தவர். அவரை வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு பிரியமாக தான் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கர்த்தருடைய கற்பனைகளை மீறினார்.
ஒரு இடத்துல போயிட்டு ஆசாரியர் மட்டுமே கொடுக்க வேண்டிய பலியை வந்து இவர் செலுத்தினார். அந்த இடத்துல பாவத்தை ஏற்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மீதியானியர்களை வந்து சங்காரம் பண்ண சொல்லி அது எல்லாத்தையுமே எடுத்து அழிச்சு போட சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இவர் எல்லாத்தையுமே சாபத்தீடான பொருளெல்லாம் நலமானதெல்லாம் எடுத்து வச்சுட்டார். ஸோ இந்த மாதிரி பாவம் பண்ணார். பாவம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவர் ராஜாவாக இல்லாதபடிக்கு தள்ளி போட்டார். ஸோ அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து சாமுவேல் வழியாக சொன்னார், இந்த மாதிரி நீ ராஜாவாக இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாமுவேல் வந்து சொன்னார். ஸோ சாமுவேல் வந்து என்ன பண்ணார், கர்த்தர் வந்து என்ன சொன்னார், இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தாவீது ராஜா வந்து வராரு. ஸோ இருக்கிற குடும்பத்திலே வந்து மிகவும் அதான் கடைசி மகனாக இளைய மகன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது. ஸோ அவரை வந்து ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அது வந்து சவுலுக்கு தெரிஞ்சது. சவுல் வந்து தாவீதை கொலை பண்ணுறதுக்கு பல விதத்தில் வந்து முயற்சி பண்ணார். ஸோ அது ஆனால் எல்லா விதத்துலேயும் கர்த்தர் கூட இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்தார். ஸோ அதுக்கப்புறம் சவுல் வந்து கடைசியாக வந்து எல்லா பாவத்திலேருந்து அவருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டு பொல்லாத ஆவியானவர் அவங்ககிட்ட வந்தார். வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து இவர் தாவீது தான் வந்து யாழ் வாசித்து அந்த இதை வந்து காம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தாவீதை வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. சவுலோட குமாரித்தை அவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து தப்பிச்சு போகிறாரு. தாவீதோட 40 வருஷ காலங்கள் வந்து போராட்டங்களுமாக இருந்தது. எதிரிகள் வந்து அவர் பின்னாடி துரத்திட்டே இருந்தாங்க. பல விதமான சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தாவீது வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. தாவீது வந்து 40 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் சவுல் வந்து மரிக்கிறாரு ஒரு யுத்தத்தில் வந்து சவுல். அதுக்கப்புறம் அவருடைய மகன் யோனத்தானும் தாவீதும் வந்து ரொம்ப ஸ்நேகிதம் இருந்தாங்க. அதனால வந்து யோனத்தான் வந்து அவர்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணிவிட்டு நான் இல்லைனா கூட என்னுடைய சந்ததியை வந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணுறாரு. வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. தாவீது வந்து ராஜாவாக ஆக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தாவீது வந்து என்ன பண்ணுறாருன்னா யூதா வம்சத்தை சேர்ந்தவர் தாவீது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு இவர் வந்து ஃபஸ்ட்டு யூதாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க, யூதா கோத்திரத்துக்கும். அதுக்கப்புறமா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மீதி இருக்கிற 10 கோத்திரத்தார், அந்த யூதாவும் பென்யாமீனும் ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க. மற்ற இருக்க 10 கோத்திரக்காரர் வந்து இஸ்ரவேலராக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தாவீது வந்து ஃபஸ்ட்டு யூதாவுக்கு மட்டும்தான் வந்து ராஜாவாக இருந்தார். அதுக்கப்புறமா இஸ்ரவேல் எல்லாத்துக்கும் ராஜாவாகிட்டு அவங்கள எல்லாரையும் ஆளுகை செஞ்சுட்டு வந்தார். ஸோ தாவீது வந்து உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதர். எல்லா காலத்திலையும் எப்பொழுதுமே கர்த்தரையை தரிசித்து கொண்டிருந்த மனுஷர். அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை. ஒரே ஒரு பாவம் என்னென்னா ஒரு தடவை இந்த பட்சபால் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்திரீ வந்து இது பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாவம் பண்ணிடுறாரு. ஸோ அந்த பாவத்தினால வந்து அவருக்கு அந்த ஒரு பாவத்தை தவிர வேறு எந்த பாவமும் இல்லை. அவர் வந்து உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்காகவே ஜீவித்தார். ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பலவிதமான சண்டைகள், பலவிதமான போர்கள், அது எல்லாமே வருது. யுத்தங்கள், ரத்தம் சிந்துதல், அந்த மாதிரி எல்லாமே வருது. ஸோ இவர் வந்து எருசலேமை வந்து பட்டணம் அது வரைக்கும் பிடிக்கப்படல. ஸோ தாவீது தான் வந்து எருசலேமை பிடிச்சி எருசலேமை வந்து தலைநகராக வந்து மாற்றுறாரு. அதாவது அந்த எருசலேமுக்கு இவர் தான் வந்து ராஜாவாக இது பண்ணுறாரு. அது வரைக்கும் எருசலேம் வந்து மற்றவங்க கையில் தான் இருந்தது. இவர் வந்து கேட்குறாரு. ஏன்னா எருசலேமுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. உலகத்தை வந்து அதாவது உருண்டையாக வச்சு பார்த்தோம்னா சென்டராக இருக்க பகுதி, கர்த்தர் தெரிந்து கொண்ட சென்டராக இருக்கிற பகுதி வந்து இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்துக்கு கரெக்டாக சென்டராக இருக்கிற பகுதி, அந்த குளோப் வந்து இப்படி இருக்குன்னா அந்த சென்டராக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் இருக்கும். இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்டராக இருக்கிற பகுதி எருசலேமுக்கு சென்டராக, அதுவும் இன்னும் சென்டராக பார்த்தோன்னா ஒலிவமலை. ஸோ அது கர்த்தருடைய திட்டத்தில் ஒரு பங்கு. எருசலேம் தேசம்தான் வந்து மிகப்பெரிய பங்கு கர்த்தருடைய திட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒலிவமலை அந்த இடமும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த இது இப்படி இருக்கும்போது அவர் வந்து எருசலேம் பட்டணம் அப்போ தான் வந்து வருது. இவர் வந்து அதுக்கு வந்து ராஜாவாக தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அதை தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல தாவீது வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு.